வணக்கம். சென்னை மேற்கு மாம்பலம் அருள்மிகு சத்யநாராயண பெருமாள் திருக்கோவிலின் 23ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று குதிரை வாகனம் திருமுடியிலே ராஜபாகை தரித்து திருக்கரங்களில் சாட்டையும் கடிவாள கயிறும் ஏந்தி கம்பீரமாய் துள்ளி ஓடும் பொன்னிற குதிரை மீது பவனி வரும் சத்யநாராயண பெருமாளில் உற்சாகத்தில் குரல் எழுப்பி அந்த மனதுக்கினியானை தோளுக்கினியாலில் தாங்கி வரும் ஸ்ரீபாதம் தாங்கிகளோடு இணைந்து நாமும் உற்சாகத்தில் சிறிது நேரம் பயணித்து வருவோம் வாருங்கள். திரளாய் கூடியிருக்கும் அடியவர் குழாம் வாடா மலர் கொண்டு அவன் புகழை சந்தமிகு தமிழ்மறையாம் திவ்ய பிரபந்த பாசுரங்களால் அலங்கரிக்க திருவீதி உலாவிலே திவ்யமாய் சேவை சாதித்து அருளும் சத்யநாராயண பெருமாளை கைகுவித்து நெக்குருகும் தருணம் இது. பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாள் வாகன புறப்பாட்டிற்கு முன்னும் அந்தந்த வாகனத்தின் சித்திரத்தை தன்னுடைய கைவண்ணத்தால் அழகு சேர்த்து சத்யநாராயண பெருமாள் பவனி வரும் வீதியனை அற்புதமான கோலங்களால் அலங்கரிக்கும் இந்த அடியவரின் ஆர்ப்பாட்டமில்லா பணி நம்மை வியக்க வைக்கிறது. உண்மையான இறைபக்தியும் சேவை உணர்வும் ஈடுபாடும் இருந்தால் எந்த ஒரு செயலுமே எளிமை என்னும் சொல்லுக்குள் புகுந்துவிடும் என்று சொல்லலாம். இது சாதாரண கோலமல்ல. வேதங்களிலும் புராணங்களிலும் புகுந்திருக்கின்ற கடினமான தத்துவங்களை எளிமையாய் விளக்கும் ஒரு கண்ணாடி. இந்த அடியவரின் சேவை இன்னும் பல்லாண்டு தொடர சத்யநாராயண பெருமாளை வணங்கி நிற்போம்.
ஸ்ரீபாதம் தாங்கிகள். திருக்கோயில் உற்சவ காலங்களில் பரந்தாமனை தங்கள் தோள்களில் தாங்கிச் செல்லும் இவர்களின் தன்னார்வத் தொண்டும் ஈடுபாடும் நேரில் கண்டு ரசிக்க வேண்டிய ஒன்று. தன்னை ஆலயத்தில் வந்து காண இயலாத பக்தர்களின் நலன் கருதி வீதிவலம் வந்து சேவை சாதிக்கும் அந்த புருஷோத்தமனை மீண்டும் பத்திரமாய் ஆலயம் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பும் கவனமும் கொண்டு தோளோடு தோள் சேர்த்து அடிமேல் அடி வைத்து எம்பெருமானை பாங்காய் ஏந்தி செல்லும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பாராட்டுதலுக்கு உரியவர்கள். வேலை நிமித்தம் வெளியூர் சென்றாலும் 10 நாள் உற்சவத்தில் பங்கு கொள்ள அலுவலகத்தில் விடுப்பெடுத்து அந்த மாலவனின் பாதம் தாங்க தவறாது ஆண்டுதோறும் ஆஜராகும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பலரையும் நமக்கு தெரியும். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மீளா காதல் கொண்ட நோயாளன் போல் என்ற ஆழ்வாரின் கூற்றுக்கிணங்க கனத்த பருத்த மரத்தண்டுகள் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளின் தோள்களில் சீற்றம் பார்த்தாலும் பரந்தாமன் மேல் இவர்கள் கொண்ட காதலும் இறையன்பு எள்ளளவும் குறைந்ததில்லை. தோளுக்கு இனியானை பன்முறை தாங்கியதால் உருவான புடைத்த தோள்கள் இவர்கள் அந்த எம்பெருமான் மேல் கொண்ட காதலின் சின்னமோ?